நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து சத்தியத்தை அறிந்து மறுபடி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசி இவ்வளவு நடந்த பிறகு இருள் எப்படி வரும்? இருள் இருந்த ஜனங்கள் தான் இயேசுவால வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இருள் எப்படி வருது? எல்லாரும் கூட வந்துச்சு. இப்போ வீட்டில இருந்தே வந்துச்சு. நீங்க யாரு? ஏசப்பா பிள்ளைகள். ஆனா ஏசப்பா பிள்ளைகள்னா வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சமா இருக்கிறீங்க. இருள் உங்க கூட வருமா? அப்ப ஏன் வந்துச்சு? வராதுங்க. ஏன் வந்துச்சு? கூடையே வரும். வேதத்தில் சொல்லப்படுகிறது, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எப்போது யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கூட போக மாட்டான். நம்ம உலகத்திலிருந்து மீட்டெடுத்து இப்போ வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம்ல. ஆனால் நம்மளையே பின்தொடர்றோம். நம்ம என்ன செய்யணும்? வெளிச்சத்தில் இருந்தாதான் அவன் கிட்ட வர மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க அவனையே கூப்பிட்டு கூட வச்சுக்கிட்டுறீங்க. கூட நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? அன்பு நிறைந்த ஆண்டவர். நீங்க யாருடைய பிள்ளைகள்? அன்பு நிறைந்த ஆண்டவராய் இயேசுவின் பிள்ளைகள். பிறகு உங்ககிட்ட அன்பு இருக்கா? அன்பு இருக்கா? புருஷன் முன்னாடி சண்டை போடுறாங்கன்னா அது இயேசுவின் ஆவியா? மாமியாரும் மருமகளும் சண்டை போடுறாங்களே அது இயேசுவின் ஆவியா? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அன்பு மட்டும்தான் இயேசுவின் ஆவி. மற்ற கோபம், எரிச்சல், பெருமை, பொறாமை எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. அது அசுத்த ஆவியோடைய ஆவி. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டீங்களோ அன்னைக்கே நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் ஒரு வம்பு உங்க கூட வராது. உங்க வீட்டுக்குள்ளேயும் வராது, நீங்க வேலை செய்யற இடத்துலையும் வராது. எல்லாரோடும் அன்பாயிருங்க. ஒருவருக்கு ஒரு அன்பினால் முத்தம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாருல்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஜூன் மாதம் 14ஆம் தேதி உங்ககிட்ட இருக்கிற எல்லா அசுத்த ஆவியுடைய ஆவியையும் அகற்றி அன்புள்ள ஆவியையே நீங்க கூட வச்சுக்கிடுங்க. உங்க வீட்டில் சண்டையும் வராது, கஷ்டமும் வராது, கடன் பிரச்சனையும் வராது, ஒன்றும் வராது. இன்னைக்கு நீங்க முடிவு எடுத்துட்டு போகணும். அதுக்காக தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கார். இன்னைக்கு உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு இயேசுவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் இயேசு நமக்கு கொடுக்க போகிறார். இப்படி கொடுக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? வெள்ளேர்னு இருக்கணும். இங்க கொஞ்சம் பேர் வெள்ளையும் கொஞ்சம் பேர் கலரா இருக்காங்க. நாங்கள் எங்கள் சர்ச்சையில் நாங்களே எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து சின்னதுலேருந்து பெரியவர் வரைக்கும் நீங்கள் வெள்ளையில் தான் வரணும் திருவிருந்து எடுக்கும் போதுன்னு சொல்லிட்டோம். ஐயா நீங்கள் எடுத்து தர வேண்டாம், நாங்களே எடுத்துக்கிட்டோம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்தில் இன்னைக்கு எல்லாம் வெள்ளையாக இருப்பாங்க. சின்னதுலேருந்து பெரிய ஆள் வயசான வரைக்கும் வெள்ளையாக தான் இருப்பாங்க. அப்போ தான் நம்ம அவருடைய பிரசன்னம் நம்ம மேலே எப்போதும் இருக்கும். மற்ற நாள் போடுறீங்க, மற்ற வாரத்தில். ஏன்னா நான் உங்கள் விருப்பத்தை நான் மாற்ற விரும்பலை. அப்படி இருந்தால் அவருடைய பிரசன்னம் அடுத்த மாதம் வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும். எந்த அசுத்தாவியும் வராது. அப்படி தானே? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாங்கள் அங்கே மீட்டிங் போயிருக்கும்போது தான் ஐயா வந்தாங்க. வந்து கண்டிப்பாக 14ஆம் தேதி நம்ம கார்த்திக் பாஸ்டர் கண்டிப்பாக போகணுன்னு சொல்லிட்டாரு.
சரி, அங்கேயும் போய் 2 வாரம் கலக்குன்னு கலக்கி இந்த பகுதியில் யாகமா சர்ச்சி இன்னும் அப்படி எல்லாம் நிறைய அந்த பக்கம் மின்கோ ஈசிஐ சர்ச்சி நிறைய தெரியும். ஆனால் இங்கே ஒன்று இருக்குன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்து பிள்ளைகளை பாரு, பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடு. ஆண்டவருடைய வார்த்தையும் என்னுடைய சாட்சியும் நீங்கள் கேட்ட பிறகு இந்த உலகத்தில் எந்த ஆவியும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் வராது, நம்ம பக்கத்துலேயும் வராது. இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தான் நம்மளை பார்த்து பயப்படுகிறவன், மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறவன். அதே நேரத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டா உங்களை பார்த்து துண்டக்கானம் துணியக்கானன்னு ஓடுவான். நீங்கள் சொன்னால் அப்படியே நடக்கும். அப்படிப்பட்ட உங்கள் இடத்துல இப்போ கடன் பிரச்சனையில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியாது. சொந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? நம்ம சர்ச்சையே சொந்தமாக வாங்கணும். அது உங்களால் தான் முடியும். முதல் ஜெபம், மற்ற எல்லாமே கர்த்தரை பார்த்துக்கொள்ளும். சொந்தமான இடத்துல தான் இருக்கணும். அதனால் நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான சகோதர சகோதரிகளை நல்லா பார்த்துக்கிடுங்க. வார்த்தையை கேட்கறது மட்டும் இல்லை, அதன்படி இன்னையிலிருந்து வீட்டில் புருஷன் கூட சண்டை போடக்கூடாது. என் அத்தான், என் மாமோ எப்படிலாம் கூப்பிட்டவங்க, டேய் சுரேஷுங்க வா, ஒரு வாட்டி கூப்பிட்டோன்னா அவர் விட்டுருவார். பொண்டாட்டிய அன்பா கூப்பிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு நாய. இப்போ அது நாயின்னா நம்ம யாரு? பொம்பளை நாய், ஆம்பளை நாய். பிள்ளைகளை சனியனை. இந்த வார்த்தை இன்னையோட விட்டுருணும். பிள்ளைகளை கூப்பிடணும், என் லட்டு, என் பூந்தி, என் முச்சேரு, என் முறுக்கு, அப்படி கூப்பிடுங்க. ஏதோ அம்மா வச்சிருக்குன்னா அழகாக வருவாங்க. நீங்கள் சாத்தானீங்கன்னா அவன் தான் வருவான். சத்துரு, இவன் உருப்பட மாட்டான், ஒழுங்காக இருக்க மாட்டான், படிக்க மாட்டான். இது உங்கள் வயலிருந்து வரவே கூடாது. யாருக்கிட்டேனாலும் என் பிள்ளை நல்லா படிக்குது, நல்லா சொல்லபடி கேட்குது, நல்லா கீழ்ப்படியுது அப்படின்னு சொன்னால் அந்த கீழ்ப்படுகிற ஆவியை இயேசு ஊற்றுவார். இன்னைக்கு எல்லாத்தையும் அவருடைய ஜப வீட்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது எப்படி போனோம்? கம்பீரமாக போகணும். நானே மந்திரவாதியாக இருக்கும்போது என்னை பார்த்து இருந்தா போறாரே அவரு தான், கை அப்படியே விழுந்துரும். என்கிட்ட பேசுனா ஒரு வார்த்தை தான், அதுக்கு அடுத்தப்பல பேசுனா வாய் கட்டப்பட்டோம். நான் இல்லை, என் பக்கத்தில் ஒரு ஆவிகள் இருக்கு பாருங்க, அதை அப்படியே கட்டிடும். என்னை கொஞ்ச நேரம் திருன்னு பார்த்தான்னா கண்ணு தெரியாமல் போயிடும். அப்படிலாம் இருந்த ஆளு தான் 1992 ரசிக்கப்பட்ட பிறகு இந்த காவி வேட்டி, கொண்டை, உத்தராட்ச கொட்டை, பனாசை எல்லாம் போய் ஆண்டவர் கொடுத்த ஜிப்பா வேட்டியை கட்டிக்கிட்டு இன்னைக்கு எங்கே கூப்பிட்டாலும் போய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவர் தான் தெய்வம், விசுவாச தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு வரேன். அதனால் இனிமேல் நம்ம என்ன செய்யணும்? இன்னையோட இந்த நிமிடத்திலிருந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆவிகளும் கலைந்து போவதாக. இயேசுவின் ஆவி மட்டும்தான் உங்கள் இருதயத்தில் தங்கணும். இயேசு எங்கே இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு தெரிஞ்சுக்கிடுங்க. இருதயத்தில் இருக்காரு. ஆனால் எப்படி இருக்காரு? அன்பா இருக்கிறாரு. நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்த நம்ம ஆண்டவருக்கு வயசு எத்தனை? ஆண்டவர் வயசு என்ன? 2026. யார் சொன்னா?
இல்லை சொல்லுங்க. 2026 வயதுள்ள இயேசு உங்கள் உள்ளத்தில் ஜீவனாக இருக்கிறார். இந்த குழந்தை எத்தனை வயசு? இந்த குழந்தை எத்தனை வயசு? அந்த குழந்தை எத்தனை வயசு? இவங்களுக்கு மிஞ்சி போனால் 4 வயசு 5 வயசு 6 வயசு தான் இருக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும். ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிறவருக்கு வயசு என்ன? 2026. உங்களை உண்டாக்கினவர் இயேசு. உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறது இயேசு. அவர் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட வரார். யாருக்கிட்ட என்ன பேசுகிறீங்க, என்னத்தை பார்க்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் அறிந்திருக்கிறவர். இப்போ பாட்டு பாடினா அறிந்திருக்கிறவர், நம்மளை அறிந்திருக்கிறவரா? இப்போ எல்லாரையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும்போது பிசாசு நம்மளை விட்டு விலகிடுவான். ஆனால் பிசாசுக்கு பிரியமானதை செஞ்சால் ஆண்டவர் நம்ம விட்டு விலகிடுவான். அதை மட்டும் அறிந்து கொள்ளணும். தேவனை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவி பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணும்? இயேசு என் கூட தான் இருக்கிறாரு, என் கூட தான் வராரு, நான் தனிமை அல்ல, நான் படுத்தாலும் அங்கே இருக்கிறாரு, நான் நடந்து போனாலும் என் கூட வராருன்னு அந்த சிந்தனையிலே இருக்கணும். யாரையாவது குறை பேசுறது, குற்றப்படுத்துறது, போராமப்படுறது, 2 பேர் சேர்ந்து எப்படி வாரா பாரு, எப்படி போகிறான் பாரு, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் மூலியமாகவே இந்த உலகத்தில் எல்லாரும் ரசிக்கப்படணும். அப்படி தானே? கர்த்தர் நல்லவர். ஒரு 11:15 முடிக்க சொன்னாங்க. நான் எப்படினாலும் 1 மணி ஆகும். என்ன சந்தோஷம் தானே? நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், நுப்பாட்ட மாட்டேன். அவர் நுப்பாட்டுன்னா அதுக்கு பிறகு ஐயா வந்து பேசுங்கன்னாலும் கேட்க மாட்டேன். அவர் பேசி தானே கேட்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நல்லவர். அவர் கிருபையை கேட்டு 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 பெற்றுக்கொள்ளணும். காலையில் உங்கள் கிருபையை ஊற்றுங்க அப்படி சொல்லணும். என்ன அது அப்பப்போ மத்தியானமும் கேட்கணும், நைட்டும் கேட்கணும், தூங்கும்போதும் கேட்கணும். அவர் கிருபை தான் நம்மளை பாதுகாக்குது, வழி நடத்துது. அப்படி தானே? எந்த சத்துருவும் நம்மக்கிட்ட வரா முடியாதபடி பாதுகாக்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவர். அதனால் இன்றைக்கி உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். சரி, நம்ம செய்திக்கு போவோம், சாட்சிக்கு போவோம். கர்த்தர் நல்லவர். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டவர்களை பற்றி பார்க்க போகிறோம். தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. மார்க்கு 5ஆம் அதிகாரம், மார்க் 5:2 வசனம். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க யாராலையும் முடியல. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உனக்கு
உனக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, சங்கிலி விலங்கு எல்லாத்தையும் தகர்த்துறான். அது கீழே பார்க்குறோம், அவனை அடக்க யாராலையும் முடியல. சுடுகாட்டில் கிடந்து கத்துகிறான், கல்லை எடுத்து தன் உடம்பை கீறிக்கொள்ளுகிறான். அவன் எப்பொழுதும் அவன் நல்ல நிதானத்தில் இல்லை, பைத்தியமாக இருக்கான். அந்த ஆவிகள் அவனை பிடிச்சி வச்சிருக்கு. கத்துறான், கல்லை எடுத்து உடம்பை கயிறான். அப்போ டெய்லி கீறினா அவன் உடம்புல ரத்தம் இருக்குமா? உடம்பு எப்படி இருந்திருக்கும்? காயமாக பலவீனமாக தான் இருந்திருப்பான், பலனோடு இருந்திருப்பான்னா அந்த ஆவிகள் தான் அவன் கூட இருக்கு. அன்பான சகோதர சகோதரி, அவனை அடக்க யாராலையும் முடியல. ஆனால் மார்க் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், நீங்கள் வாசிக்க வேண்டாம். சீசர்களும் இயேசும் படகுல வராங்க. வந்து கொண்டிருக்கும்போது இயேசுவை படுத்துடுறாரு. அப்போ காற்று, புயல் காற்று எல்லாம் அடிக்குது. கடைசியில் இயேசுக்கிட்ட போய், காற்று மழை எங்கே, நாங்கள் சாக போகிறோம், நீங்கள் தூங்குறீங்களேன்னு கேட்குறாங்க. உடனே அவர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டினார். அதுக்கு பிறகு தான் வந்து கரையில் இறங்குறாங்க. இந்த பிசாசு பிடிச்சவன் வரான். ஆனால் அவன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார், உன் பேர் என்ன? அவர் சொன்னார், நான் லேகியோன். லேகியோன்னு எத்தனை? 6000 பிசாசு அவனை பிடிச்சிருக்கு. 6000 பிசாசு ஒருத்தனை பிடிக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த உலகத்தில் தான் 303 கோடி பிசாசு ஒருத்தனை பிடிச்சிக்கிட்டு, அங்கே வா மொட்டை போடு, இங்கே போய் ஆட்டை வெட்டு, இந்த பொங்கல் வைய, தேங்காய் பழம் கொண்டு வா, பிள்ளைகள்லாம் கூட்டு வான்னு சொல்லி அங்கங்கே போகிறாங்களே. 303 கோடி பிசாசு, 6000 பிசாசு பிடிச்சிருந்தது. அப்படி சொன்ன பிறகு இயேசு பேசாமல் இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பிசாசு சொல்லுது, எங்களை அனுப்பணும்னா, எங்களை துரத்தி விடணும்னா இந்த பண்ணிக்குள்ள அனுப்போம். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவர் அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ. அவ்வளோதான். 2000 மணிக்குள்ள 3 ஆவி போய் மேட்டிலிருந்து கடலில் குதிச்சு செத்தே போச்சு. அப்படி ஆண்டவருடைய வார்த்தையில் அவரை வல்லமை உண்டு. ஒரு வார்த்தை அவர் பார்த்தா போதும், அவர் தொட்டா போதும். அப்படிப்பட்டவரே உங்களுக்கு கூட இருக்கும்போது ஏன் சாத்தான் வாரான்? நம்மளால தான் வாரான். நம்மளால் பெருமை. இயேசு எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு. வீடு கொடுத்துருப்பாரு, காரு கொடுத்துருப்பாரு, பைக் கொடுத்துருப்பாரு, பிள்ளைகளை கொடுத்துருப்பாரு, சொத்து சுகத்தெல்லாம் கொடுத்துருப்பாரு. அது யார் கொடுத்தது? ஏசப்பா. ஆனால் உங்களுக்கு பெருமை என்ன தெரியுமா? இந்த பஸ்ஸு எனக்கு தான், இந்த காரு எனக்கு தான், இந்த வீடு எனக்கு தான், இதுதான் என் பொண்டாட்டி, இந்த 4 பிள்ளைகளை என் பிள்ளை. அந்த பிள்ளைகளை கொடுத்தது யார்? பொண்டாட்டி கொடுத்தது யார்? எல்லாமே இயேசு. ஒரு பக்தன் சொல்லுவான், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் அல்ல, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு. அப்படி சொல்கிறீங்களா? நான் சொல்லுவேன். 92 ரசிக்கப்பட்டு 96 ஊழியத்துக்கு வந்து இன்ன வரைக்கும் எல்லாமே இயேசு. இந்த ட்ரெஸ்ஸு இயேசு, எல்லாம் தேய்க்கிற எண்ணெய், குடிக்கிற காப்பி, டீ, சாப்பிட்ற சோறு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு. அப்படி தான் சொல்லணும். அப்போ தான் அவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். எல்லாமே நான் தான், எல்லாமே நான் தான். நம்பிட்டானே என் மகன், நம்பி தானே போகிறான், ஊழியம் செய்கிறான், என்ன
எல்லாமே யாருக்கிட்ட கேட்டாலும் இயேசுவையே நீங்கள் மயம்படுத்தணும். அப்படி மயம்படுத்தும் போது இயேசு நம்மளை விட்டு விலக மாட்டார், கொடுத்ததை எடுக்க மாட்டார், கூட கூட கொடுத்துக்கிட்டே இருப்பார். இங்கே பாருங்கள், அவன் விடுதலை ஆகிடுறான். நீங்கள் 18 வாசிக்கும்போது, அப்படியே அவர் படகுகளை ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்வதெல்லாம் அவர் அறிவு என்று சொன்னார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்ததெல்லாம் தெக்கப்பொலி என்னும் நாட்டில் பிரசங்கம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த மனுஷனை போல தான் 42 பேரை தாயின் கருவில் இருந்து 42 வயசு வரைக்கும் சுடுகாட்டிலே இருந்தேன். சுடுகாடுன்னா தெரியுமா? பிணை எறிகிற இடம், பிதைக்கிற இடம் வேற, பிணை எறிய இடம். 42 வயசு வரைக்கும் இருளிலே வாழ்ந்த என்னை ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். எப்படி? ஃபுல் தண்ணி, எங்கே இருந்தாலும் தண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க. கஞ்சா, ஒரு இருக்கிற பான் பிராக்கு, ஆன்ஸு, சிகரெட்டு, சுருட்டு அப்படிலாம் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். 15 வயசில் ஆரம்பித்த போதை 42 வயசு வரைக்கும் அடித்தேன். எல்லாரும் வாங்கி தருவாங்க, ஃபுல் தண்ணியில் தான் இருப்பேன். ஆனால் 42 வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னே எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கொண்டை, உத்தராட்ச கொட்டை, ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, இருக்கிறத இல்லாததை இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தி பணம் சம்பாரிச்சிட்டு இருந்த என்னையை இயேசு ஒரு மனிதனாக, பண ஆசை பிடிச்சவனாக, அன்பு இல்லாதவனாக, 42 வயசு வரைக்கும் யாரு கூடயும் பேச மாட்டேன், சிரிக்க மாட்டேன். என்கிட்ட வந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ சொல்லும்போது என் வாயிலிருந்து என்ன பணம் வருதோ அந்த பணத்தை கொடுக்கணும். அது இல்லைன்னாலும் வீட்டையாவது விற்று கொடுக்கணும். ஐயோ இவரை விட்டு வேற ஆள்கிட்ட போனேன்னா வீட்டில் போன பிறகு 4 ஆவி அனுப்பி என்ன செய்வேன், அவங்கள குடும்பத்திலேயே குழப்பம் வந்து பொண்டாட்டி புருஷன் பிரிஞ்சு இன்னும் யாராவது இறந்து இந்த மாதிரி செஞ்சிருவேன். அவங்க அதுக்காக மறுபடியும் என்ன செய்வாங்க, வீட்டை விற்று, மாட்டை விற்று, வண்டியை விற்று, காரை விற்று கொண்டு நமக்கு பணத்தை கொடுப்பாங்க. அங்கே அவங்ககிட்ட ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேனே, அதனால் அந்த ஆவிகளை அனுப்பி விட்டுருவேன். அப்படி இருந்த என்னையை ஆண்டவர் உனக்கு பணமே வேண்டாம், நான் தான் உன் கூட இருப்பேன்னார். இன்ன வரைக்கும் எங்கே 46 வயசில் ஊழியத்துக்கு வந்தேன். இன்ன வரைக்கும் அவர் கூடையே இருந்த அற்புதம், அதிசயம். பெரிய பெரிய அரசியல்வாதிகள், முதலமைச்சர்கள் எல்லாரையும் சந்தித்து அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் எனக்கு செய்த அந்த கிருபையை உங்களுக்கும் செய்வார். உங்கள் ஏரியாவில் இருக்கிற அதிகாரிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், பெரிய பெரிய கவர்மெண்டில் வேலை செய்கிறவங்க, டீச்சரு எல்லாரையும் நீங்கள் பார்த்து என்ன செய்யணும், சுவிசேஷம் சொல்லணும். ஆண்டவர் உங்களுக்கு செய்ததை சொல்ல வேண்டாமா? நீங்கள் சபைக்கு வந்தால் சொன்னால் போதுமா? நான் பாஸ்டர் சாம்சுந்தர் ஐயா கூட இருந்தேன். ஆனால் 70,000 பேர் வருவாங்க. எனக்கு 300 வீடு. எங்கே தெரியுமா? நம்ம சிறைச்சால் இருக்குல்ல, சென்ட்ரல், அதிலிருந்து சட்டசபைக்குள்ளே இருக்கிற குடும்பங்கள், அப்படியே பார்த்தா பேங்கில் வேலை செய்கிறவங்க, அப்படியே கும்படி பூண்டி வரைக்கும் எனக்கு ஏரியா. இந்த ஏரியாலாம் நான் தான். இந்த திருவீட்டூர்,
அப்படி எல்லாம் தண்டையார்பேட்டை, குறுக்குப்பேட்டை, இப்படி லைனாக பார்த்தா கும்பிடி வரைக்கும் போவேன். அப்படி இருந்தேன். ஆனாலும் 10 நாளையில் எல்லா வீட்டையும் சந்திச்சுட்டு மீட்டிங்கு போயிடுவேன். ஆண்டவர் பற்றியே எல்லார் இடத்துலையும் வரவங்க போகிறவங்ககிட்டலாம் சொல்லுவேன். அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது விங்காவில் ஒரு வாட்டி ஒரு பட்டை அடித்தவன் ட்ரெயினில் ஏறினான். அங்கே ஏறினான் எங்கே எண்ணூரில். அவன் பேசுகிறான், என்னையும் பாஸ்டம்மாவையும் கிறிஸ்தவனை பற்றியே பேசுகிறான். நான் அண்ணாண்டவரே, இவன் இப்படி பிசாசு வந்து இப்படி பேசுகிறானே, என்ன செய்வேன், நீர் வாயை கட்டும், இல்லைன்னா நான் கெட்ட வச்சிருவேன். அப்படியே வந்தேன் பாருங்க. விங்கா வந்து தாண்டிச்சு. திருவிட்டூருக்கு போகணும்னு கேட்காங்க, பிசாசு இருக்கா, இப்போ எனக்கு உடனே காட்டணும் அப்படின்னு முன்னாடி வந்து நின்று வண்டியில் வேலைக்கு சரியான அந்த 9 மணி வண்டியில் ஆட்கள்லாம் போகிறாங்க. நான் சொன்னேன், பிசாசு இருக்குன்னு உனக்கு காட்டுறேன், ஆனால் இன்றைக்கி இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லி பார்த்தேன். திருவிட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவர் போடுன்னாரு. எலும்பி சாத்தானே, நீ என்கிட்ட வந்து முன்னாடி நின்று பேசிக்கிட்டா இருக்க, நீ போட்டான் பாருங்க ஒரு ஆற. கடைசியில் வண்டி அங்கே நின்று இறங்கி ஓடிட்டான். பிறகு ட்ரெயினில் என் சாட்சியை எல்லாருக்கும் அந்த பெட்டி முழுவதும் சொல்கிறேன். அதிலிருந்து இன்னைக்கு வந்தாலும் எனக்கு ட்ரெயினில் உட்கார்றதுக்கு, ஐயா வாங்க உட்காருங்க, அப்படி நிறைய பேர் ரசிக்கப்பட்டாங்க. அப்போ எனக்குள்ளே இருக்கிறதான் இயேசு உங்களுக்குள்ள. நீங்கள் என்ன செய்யணும்? இந்த பிசாசு பிடிச்சிருந்தவன் ட்ரெஸ் இல்லாமல் முடி அலங்கோலமாக சாப்பிடாமல் உடம்பெல்லாம் காயமாக இருந்தவனுக்கு இயேசு விடுதலை கொடுத்தவொடனே அவன் என்ன செஞ்சான்? உம்மோடு நான் வாரேன், நீ போய் ஊர் பட்டணம் கிராமம் எல்லாருக்கும் சொல்லணுன்னு போய் சொல்லலாம். நம்ம சொல்லியிருக்கோமா? ரசிக்கப்பட்டோம். எவ்வளோ ஆத்மா ஆதாயப்படுத்திருக்கிய சொல்லுங்கள். சுவிசேஷம் சொல்கிறீங்களா? பக்கத்து வீட்டுக்கு அந்த தெருவில் நீங்கள் குடியிருக்கிற தெருவில் ஐயாவை கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கு போடணும். இப்போ எங்களை மாதிரி ஆளை கூப்பிட்டு பேசுனா அந்த தெருவே ரசிக்கப்படும். அங்கே கூப்பிடணும், வாங்க உங்கள் வீட்டுக்காரர் குடிக்காரா, வியாதி இருக்கா, பேய் பிடிச்சிரு ஆள்றீங்களா, கடன் பிரச்சனையா, வீடு கட்ட முடியலையா, இடம் வாங்க முடியலையா அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு ஜெபம் பண்ணால் கர்த்தர் செய்வார்னு சொல்லும்போது அவங்க அந்த கூட்டத்துக்கு வரும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அன்பான சகோதரன், இந்த பாருங்கள், 1 பேதரில் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். 1 பேதரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கிறீர்கள். போதும். அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் அந்தகாரத்தில் இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த இயேசுனுடைய அற்புதங்களை ஜனங்களுக்கு சொல்லணும். சொல்லணுமா வேண்டாமா? பயப்படக்கூடாது. நம்ம கூட இருக்கிறவர் யாரு? பெரியவர். அவர் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கினவர். அவர் உங்க கூட இருக்கும்போது நீங்கள் பயப்படலாமா? நம்ம அப்பா அம்மா இருக்கும்போது கூட பயப்படலாம். யாராவது போய் முறைச்சா அப்பா கிட்ட சொல்லுவீங்க, அம்மா கிட்ட அவங்க என்ன செய்வாங்க? ஆனால் ஏசப்பா உங்கள் கூட இருக்கும்போது ஒருத்தன் மறைச்சான்னா அந்த முறைப்பு மூஞ்ச உடைச்சிருவார். கண்ணை மிரட்டுறான்னா கண்ணை தெரியாமல் போயிடும். இடிக்கானி வைங்க, இடித்த கை அப்படி ஆகிடும். ஏன்னா அவனே உண்டாக்குனது இயேசுதான், அவனுக்குள்ளே இருக்கிறது இயேசுதான். அது அவங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்தில்
ஜீவராசிகளை உண்டாக்குகிறவர். எல்லா ஜீவராசியும் உண்டாக்குறது யாரு? நல்லா பார்த்துக்கிடுங்க அன்பான சகோதர சகோதரிகளே. எல்லாத்தையும் படைக்கிறார், ஒன்னொன்னா படைக்கிறார். எல்லாத்தையும் படைச்ச பிறகு இதை ஆண்டு கொள்கிறதுக்கு ஒரு மனிதன் வேணும்னு மண்ணை எடுத்து மனுஷனை படைக்கிறார். அது மனுஷனானோடனே அவருடைய சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தான் இருக்கும், வேற எந்த புக்கிலையும் இருக்காது. இதை அடுத்து சொல்லணும். என்ன, நான் போய் சொல்லுவேன் அதிகாரி இடத்துல, போலீஸ் அதிகாரி, கலெக்டரு, கவர்னர், பிறநாள் ஆகிட்ட போய் சொன்னேன். மதமாட்ட சட்டம் போட்டோன்னா போனேன். ஒருத்தன் அங்கே போலீஸுக்காரு நாகர்கோயிலுக்காரு உள்ள சொல்ல கேட்டு வந்து கூப்பிட்டு போனாங்க. போனேன், நாங்கள் மதம் மாற்றலை, மனசை மாற்றுறோம், என் சாட்சி இப்படிலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னால், இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் போய் உட்கார்ந்தாரு பாருங்க, இப்படி தான் அவர் உட்கார்ந்துருக்காரு பரநாளா. இப்படி போய் அந்த இடத்துல உட்கார்ந்தேன். சொன்னேன், இயேசு அற்புதத்தை செய்தார், என் சாட்சியை சொன்னேன். அப்படியே பார்த்தாரு. பார்த்தா அந்த கையை ஆடுது, கையை ஆடுது, பயங்கர ஆட்டம் அவருக்கு. நீங்கள் எங்கேயா மீட்டிங்கில் இருந்தால் பார்த்துருப்பீங்க. நான் உடனே அந்த கையை அப்படி பிடிச்சேன். அதுக்கு முன்னே போலீஸ் 4 பேர் துப்பாக்கி எடுத்துட்டாங்க. நான் ஒன்றும் செய்யலை. இந்த கையாட்டம் இல்லாமல் அந்த நரம்புகளை இயேசுக்கிட்ட சொல்லி பலப்படுத்த வருது. உடனே ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன், அந்த கையிலேருந்து கை ஆடுறேன். இப்படி தான் அற்புதத்தை செய்கிறோம், மதம் அல்ல அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. அன்பான சகோதர சகோதரி, நீங்களும் சொல்லணும். நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம அதிகாரத்தோடு நம்ம செயல்படணும். அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இருளில் 42 வயசு வரைக்கும் பன்னி ரத்தம், ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம் எல்லாம் குடித்து 12 மணிக்கு பிணம் எறியும் போது பிணத்தை பிச்சு தின்னேன். அப்படிப்பட்ட ஆளை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் ஒரு மாற்றி. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவங்க பிள்ளைகள் கேட்குறத கொடுப்பார். நீங்கள் என்ன பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்கிறான் 23, சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுங்கிறான். அந்த பாத்திரம் குறைவாக இருந்தால் தான் அந்த இடத்துல பிசாசு வந்துடும். நீங்கள் எப்பொழுதும் நிரம்ப வேண்டும், குறைவே வரக்கூடாது. குறைவு இருந்தால், குறைவாக இருக்கிற இடத்துல இயேசு வந்தால் நிறைவாகும், கொரிந்தியரில் பார்க்கும். ஆனால் சில காரியத்தில் குறைவாக இருந்தால் பிசாசு வந்து உட்கார்ந்துருவான். அப்போ பிரச்சனைகள், குடும்பத்தில் குழப்பங்கள், குறைவுகள், கடன் பிரச்சனைகள், வீட்டை விற்க வேண்டிய வழி வரைக்கும் வந்துடும். என்ன தாவீது சொல்லும்போது, பாத்திரம் நிரம்பி வழிய செய்யும், எண்ணெயை தலை மேலே ஊற்றும். நல்லா பார்த்துடுங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் வந்திருந்தாலும் இன்னையிலிருந்து எப்போதும் காலையில் எந்திரிச்சோன்னா ஜெபம் பண்ணிட்டு, இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது. காலையில் சொல்லலாம், மத்தியானம் சொல்லலாம், நைட்டு படுக்க போகும்போதும் சொல்லலாம். இதை ஆண்டவர் பார்ப்பார். ஓ, நம்ம ரத்தம் மேலே இருக்கு. சாத்தான் பார்ப்பான், ஒரே ஓட்டம். உங்கள் வீட்டுக்குள்ளே வருவானா, உங்ககிட்ட வருவான். நீங்கள் கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது. கோபம் வரும், அப்படி கோபம் வந்தால் எதுக்கு, என்ன குழம்புல உப்பு போடாமல் குழம்பு ஊற்றி இருக்கேன்னு கோபம் வரும் பொண்டாட்டி மேலே. அதுக்காக போய் டப்பு டப்புன்னு அடிச்சிடக்கூடாது. அடித்தாச்சுன்னா அவன் சாத்தான் வந்துடுவான்.
நீங்கள் ஒன்று கொடுத்தோன்னே அந்த அம்மா வாயில் நல்ல நல்ல வார்த்தை வருமா வராதா? அதே மாதிரி அவங்க கோவப்படுறாங்கன்னு நீங்கள் புருஷனை திட்டிடக்கூடாது, அடிச்சிடக்கூடாது. என் பயலை உன்னைய கட்டினதுக்கு நான் இப்படி நிறைய இடத்துல சொல்லி ஜபத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. இப்படிலாம் திட்டுறாரு இந்த அம்மா, இப்படிலாம் திட்டுது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து இப்போ நல்ல விடுதலையோடு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. சாத்தான் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதபடி நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நம்ம குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது, குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மத்தியில் வரக்கூடாது. பெற்றோர்கள் என்ன மாமியார மாமனார மதிக்கணும். அந்த காலத்தில் மாலையிட்ட கணவனையே துதிக்கணும். ஆபிரகாம் என் ஆண்டவனே அப்படின்னு. இப்போ என்ன தெரியுமா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். இப்போ கல்லை துவைக்கணும், துணிக்கு புல்லை மாட்டுக்கு போட்டுருவோம். அப்படி ஆகிப்போச்சுங்க. எப்படி அப்படி தான் ஆகிப்போச்சு. நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த அம்மா என்னை அப்படிலாம் செஞ்சிச்சு. நான் அடித்தேன்ல, போட்டு விளாசுறது புல் தண்ணியில். ஆனால் சுடுகாட்டுக்கு அன்பான சகோதர, தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் தான் அவங்களுக்கு எனக்கு விளாத்தி குளம். அப்பா தாத்தா பெரிய மந்திரவாதிக. அவங்க மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பஞ்சம் வந்துட்டான். இங்கெல்லாம் இருந்தால் சரி வராது, திருச்செந்தூர் போனால் தான் அங்கே கோயிலுக்கு வருவாங்க. அவங்களுக்கு கைரேகை ஜோசியம் இதெல்லாம் பார்த்து நம்ம சம்பாரித்து சாப்பிட்லான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. திருச்செந்தூருக்கு போன பிறகு அப்போ 5 பெண் பிள்ளைகள், ஒரு அண்ணன் இருந்தார். அப்போ என்னடா 5 பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு ஆணு தானே இருக்குன்னு, ஆம்பளை பிள்ளை தான் நான் பிறந்தேன் நல்லதானே அப்படின்னு இருக்கும்போது எங்கள் மாமா சொன்னார், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஏரல், தூத்துக்குடி பக்கத்தில் ஏரலுக்கு போனால் ஒரு கோயில் இருக்குது, அங்கே போய் சொன்னால் அந்த சாமியை ஆம்பளை பிள்ளையாக கொடுத்துருவோம். எப்படி இவங்க 2 பேரும் சோறு பொங்கிட்டு போய் அங்கே போய் தரையில் சோத்தை போட்டு எடுத்து சாப்பிட்ருக்காங்க. பூசாரி வந்தாராம், என்ன ஆம்பளை பிள்ளைகளாக வேணும், சரி இந்தா நெல் அந்த இதில் திருநீர் நெருப்பு குளத்துக்கு நான் வெள்ளையாயிரும், அதை வாயில் போட, பிறகு பிணம் இதை சுடுகாட்டில் அந்த வாயில் போட, கையில் கொடுத்து நீங்கள் போங்க ஆம்பளை பிள்ளையாக பிறக்கணுட்டாங்களாம். ஷார்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா நேரம் இல்லைல்ல. அப்போ அங்கே 5 பெண்களும் 6 ஒரு ஆணும் இருக்குது, நான் 7வது. வாயில் போட்டோன்னு வீட்டுக்கு போய் 2 வருஷம் கழித்து நான் கருவில் உண்டாயிட்டேன். சாமி சொல்கிற மாதிரி நடந்துட்டுன்னு என்ன செஞ்சாங்க, ஒரு ஆட்டை பிடிச்சி மாயாண்டி சாமின்னு கட்டி வச்சுட்டாங்க. ஒரு பன்னியை பிடிச்சி பேச்சம்மன்னு கட்டி வச்சுட்டாங்க. சேவலை பிடிச்சி எசைக்கின்னு போய் கட்டி வச்சுட்டாங்க. அது வளர, நான் வளர, நான் அதுக்கு பூமியில் வளருது, நான் வகுத்தில் வளர்றேன். கடைசியில் 10ஆவது மாதம் பிறந்தேன் பாருங்க, ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு ஒரு சொந்த மங்கதனை கூட்டிகிட்டு 3 மாதம் கழிச்சு அதெல்லாம் கொண்டு போய் இந்த மாயாண்டி சாமியை ஒரே வெட்டு தோலை உரிச்சு குழம்பு வச்சுட்டாங்க. எதை? மாயாண்டி சாமி பேச்சம்மைய ஒரே குத்தி அதை சுட்டு குழம்பு, அந்த எசக்கிய ஒரு அறுத்து முடிய பிடிங்கி அது கூட்டு சோறு பொங்கி அங்கே ரெடியாக இருக்குது. எண்ணெயை கூப்பிட்டு போய் பூசாரிக்கிட்ட விட்டாங்க. பூசாரி என்ன செஞ்சார், இனிமேல் இவனுடைய பேர் மந்திரமூர்த்தி மாயாண்டி சொடலை மாடன்னு. சொடலை மாடன்னா பிணந்துங்கிறவன், அந்த பரமசிவன் பேர் தான், பரமசிவன் அவர் பேர் தான் சொல்ல மாடேன் மாயாண்டி மந்திரமூர்த்தி. கடைசியில் மொட்டையை போட்டு கொண்டு வந்து எல்லாரையும் உட்கார வச்சு சுவார போட்டு இந்த 3 சாமியை ஊற்றி எல்லாம் தின்னாக்க வீட்டுக்கு வந்தாச்சு. இருக்கும்போதே திடீர்னு 7 வயசு ஆகும்போது திருச்செந்தூரில் கொண்டு விட்டாங்க முருகன் கோயிலில். அந்த யானைக்கு சோறு போக, அப்புறம் அந்த விளக்குக்கெல்லாம் எண்ணெயை ஊற்றினி நாங்கள் நிறைய பிள்ளைகள் இருந்தோம், அதை ஊற்றிட்டு கிடப்போம். கிருபானந்த வாரியார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்லுவார்,
எல்லாம் கதையாக சொல்லுவார். நாங்கள் ராத்திரி உட்காந்து இதெல்லாம் எப்படி இருக்குங்க, எப்படி குருவே உங்களுக்கு தெரியும் சாமி அப்படின்னா, சும்மா அடித்து விடுறது தான் அந்த முட்டா பைகளுக்கு அப்படிப்பாரு. அப்போ இதெல்லாம் அந்த முருகன் இந்த ஆவிலாம் எதுவும் சொல்லாது, நானாக கற்பனையிலே சொல்லுவேன் அப்படிம்பாரு. அப்போ சிவாஜி கணேசன், ஏவிஎன் ராஜன், பத்மனி, அப்படி சரோஜி தேவி, அப்படி நிறைய சினிமா நடிகர்லாம் வருவாங்க. சாண்டா சொன்னப்போ அவங்களுக்கெல்லாம் திருநீர் போடுவாங்க. அப்படியே இருந்து 15 வயசில் சொல்ல மாட்டேன் சாமி வந்தோடனே அந்த பையங்க அப்பா கிட்ட போய் சொன்னாங்க. அப்பா வந்தார். வந்த உடனே யார் சாமி நீங்கள் அப்படின்னாரு. நான் தான்டா சொல்ல மாட்டேன். அப்பா நான் சாமி இருக்குதான். அவரை வாடா போடான்னு பேசி, என்ன வேணும், ஆடு வேணும், ஆட்டை கொடுத்தா கடிச்சு பிறகு பண்ணி 2வது நாள் 3 நாள் கோழி, நான் 3வது நாள் 4வது நாள் பண்ணி, இப்படி 21 ரத்தரை குடித்து பிறகு சாமி ஆடி குறி சொல்லி உடுக்க அடித்து கயிறாக எல்லாம் பார்த்து அந்த யாரெல்லாம் கொண்டு விட்டாங்க. 20 வயசாச்சு. எங்கள் மாமா கிட்ட கேட்டேன், இவங்கள மாதிரிலாம் மந்திரம் பண்ணக்கூடாது, நான் பெரிய மந்திரம், இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கும் பயப்படக்கூடாது, அப்படி மந்திரவாதி ஆகணும். அவர் சொன்னார், போவோம் பாலக்காடு, எர்ணாகுளம், கொச்சி, கொல்லம், அந்த பக்கம் போனால் சைத்தான் கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போனேன். அவர் சரின்னு பணத்தை எடுத்துகிட்டு போனோம். அவர்கிட்ட மாயாண்டி ஆசானுக்கிட்ட போனோம். அவர் சொன்னார், 3 மாதத்தில் உனக்கு மந்திரத்தை கற்றுக் கொடுத்துட்றேன், நீ போகலாம். மந்திரத்தை கற்று முழுமையாக கற்றுக்கிட்டு தான் நான் ஊருக்கு போய் நான் உங்கள் கூட இருந்துருவேன்ட்டேன். அன்பான சகோதர 62 வார்த்தைகளை சொல்லுவாங்க, நாங்கள் திருப்பி சொல்லணும். இந்த மந்திரத்தை பற்றி சொல்கிறேன். 62 வார்த்தைகள் நாங்கள் திருப்பி சொல்லணும். இதை சொல்லி சொல்லி மனப்பாடமாக அதை மனப்பாடம் பண்ணி அவர்கிட்ட ஒப்பு வைக்கணும். ஒப்பு வச்ச பிறகு அவர் 3 விதமான கட்டு: மரணக்கட்டு, மந்திரக்கட்டு, சூனியக்கட்டு. மரணக்கட்டு என்பது ஜீவராசிகளை கொல்வது, அதுக்கு சில ஆவிகள். ஆனால் மரஞ்செடிகளுக்கு கூட ஜீவன் இருக்குது, அதை கூட பட்டு வைக்கலாம். மந்திரக்கட்டுன்னா கண்ணு தெரியாமல், காது கேட்காமல், வாய் சகலம், காலை முறிக்கிறது, கையை முறிக்கிறது, இடுப்பறை, திருமணம் ஆகாமல், குழந்தை பிறக்காமல், எல்லாத்துக்கும் மந்திரக்கட்டு. சூனியக்கட்டு என்பது சொத்து சுகம்லாம் அழிஞ்சு போகணும், அவங்க மட்டும் ஏழையாக போவாங்க. எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு நாளைக்கு என்னை பார்க்க வாங்கன்னாரு. போனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் நல்லது தான் செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது. நீங்கள் போறீங்க, நல்லது தான் செய்யணும், கெட்டதே செய்யக்கூடாது. குரு மேலே ஆணையாக நான் நல்லது தான் செய்வேன்னு சொல்லி சத்தியம். அவர் கையில் சத்தியம் பண்ணி கொடுக்குறோம், நாங்கள் நல்லது தான் செய்வோம், கெட்டது செய்ய மாட்டோம், குரு மேலே ஆணையாக. அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு பிறப்பண்ணோம். பிறப்புன்னா அங்கே வந்தாச்சு. எல்லாம் என்னதோ மந்திர தண்ணி அது இதெல்லாம் கையில் வச்சு உடுக்கு, சாட்டை, பெரம்பு எல்லாத்தையும் கொடுத்து, நீங்கள் போய் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மந்திரம் பண்ணுங்கன்னாரு. என்னையா நேற்று நல்லது செய்வேன், கெட்டது செய்வேன் சத்தியம் வாங்கினீங்க, நீங்கள் சத்தியம் பண்ணிட்டீங்கள, நீங்கள் போய் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் உங்கள் வீட்டுக்கு தான் வரும், என்கிட்ட வராதுன்னு அதுக்கு தான் சத்தியம் வாங்கினார். எல்லாருக்கும் யார் யார் வராங்களோ, என்னென்ன பணத்தை கொடுக்காங்களோ, அவங்க யார் யாருக்கு மந்திரம் பண்ண, எல்லாருக்கும் மந்திரம் பண்ணுங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மந்திரம் பண்ணிடாதுங்க. கரங்களை தட்டுங்க. மந்திரத்தை கற்றுக் கொடுத்த ஆசானே சொல்கிறாரு, எல்லாருக்கும் மந்திரம் பண்ணலாம், கிறிஸ்தவர்களுக்கு மந்திரம் பண்ண முடியாது. இப்போ ஏன் குருவே எல்லாருக்கும் பண்ணலாம், அவங்களுக்கு பண்ணப்படும்? முருகங்கிறவனுக்கு முருக ஆவி அனுப்பலாம், பெருமாளுங்கிறவனு பெருமாள், ஐயப்பங்கன்னா ஐயன், சக்தின்னா சக்தி, பவானின்னா பவானி, அந்தந்த பேர் உள்ள ஆவி அனுப்பலாம். நீங்கள் கிறிஸ்தவங்க பேருக்கு ரூத்துன்னா யார் அனுப்பணும்? இயேசுவை தான் அனுப்பணும். ஆபிரகாம்னா இயேசுவை தான் அனுப்பணும். மோசேன்னா இயேசுவை தான் அனுப்பணும். இப்படி கிறிஸ்தவன்களுக்கு பேர் உள்ளவர்களுக்கு இயேசு தான் தெய்வம். ஆனால் இவங்களுக்கு முருகன், ஐயப்பன், அப்படி. இந்த உலகத்தில் பார்த்துக்கிடுங்க, ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாங்க,
எல்லா ஆவியும் இருக்கு, ஆனால் புள்ளியார் ஆவி இல்லை. புள்ளியார் ஆவி இல்லை, அது புறம்போக்கு. புறம்போக்கு தான். புள்ளியார் ஆவியே கிடையாது. யாராவது வருவாங்க, அந்த கணேசனுக்கு ஒரு மந்திரம் பண்ணணும்னா எந்த ஆவியை கூட்ட அனுப்பலாம். நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லா சாமியும் ஆடுவாங்க, புள்ளியார் சாமி அவனும் ஆட மாட்டான். அது வருஷத்துக்கு ஒருக்கா சக்தி கொடுக்குற மாதிரி அவங்க செய்கிறாங்க. அங்கே திருப்பதியில் இருக்கிறது பொம்பளை, அது ஆம்பளை சாமி இல்லை, சும்மா பெருமாள்னு சொல்கிறாங்க. வெளிப்படத்தில் 17ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அவன் அந்த பெண் உட்கார்ந்துருக்கிற மலை 7 மலையாக போட்டிருக்கோம். எங்கே அந்த பெண் உட்கார்ந்துருக்கிற மலை 7 மலை 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் இந்த 9ஆம் வசனம்னு நினைக்கிறேன். ஞானமுள்ள 7 மலையா, அது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன விவசி. அவன் நெத்தியில் எழுதிட்டாங்க. அவன் என்ன செஞ்சான், டக்குன்னு இயேசுவன் நாமன்னு பிதா குமாரன் பரிசுத்தார், பிதா நாமம் இயேசுவன் நாமம் பரிசுத்த நாமம், வெள்ளை சிகப்பு வெள்ளை போட்டான். அங்கேயே போய் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி போனோம், ஏமாற்றி சாமியை கும்பிடுங்க. இப்போ ரட்சிக்கப்பட்ட போகிற அங்கேயே போய் குருவிக்காரர்கள் 150 பேர் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி 2 பேர் பாஸ்டர்லாம் அங்கே திருப்பதியில் தான் இருக்காங்க. அங்கேயே சொல்லியாச்சு. அவங்க அது எப்படி, ஆமாம் நீ எங்கேயாவது இந்த 7 மலையில் உட்காந்துருவன்னு எந்த புக்கிலையா காட்டு. அன்பான சகோதரி, எல்லாமே ரகசியம் தெரியும். யோபு தான் அரிச்சந்திரன், யாக்கோப்பு ஏசையா தான் ராமர் லட்சுமணன். என்ன இப்போ நிறைய காரியத்தை சுவிசேஷமாக அறிவிப்போம், எல்லா வீட்டுக்கும் போவோம். அந்த வீட்டுக்குள்ளே போய் நின்ன உடனே அவங்கள பார்த்த உடனே அவங்க அவங்க வீட்டில் என்னென்ன இருக்குது என்பதை சொன்ன உடனே அவங்க அப்படியே சர்ச்சுக்கு சாயங்காலம் வாங்கன்னா அவங்க ரசிக்கப்பட்டுருவாங்க. இதெல்லாம் நீங்கள் சில காரியங்களை சொல்லணும். என்ன சொல்லணும், இயேசு தான் உங்களை உண்டாக்கினார், இயேசு தான் உங்களுக்கு ஜீவன். நீங்கள் போய் உண்டாக்கினவரை விட்டுட்டு உண்டாக்கப்பட்டதை போய் கும்பிடுறீங்க. சுவிசேஷம் பயங்கரமாக கூப்பிடுறேன். இந்த கல்லுக்கு மூளை இருக்கா, இந்த கல்லுக்கு கண்ணு இருக்குது, பார்வை இருக்கா? உடனே அவங்க முன்னாடி ஒரு பாட்டு, கண்கள் இருந்தும் காணா சிலையை நீ துதித்தால் அதற்கு தெரியுமா, காதிருந்தும் கேளாத சிலையை நீ அழைத்தால் அதுக்கு கேட்குமா, மூக்கிருந்தும் முகரா சிலைக்கு இவ்வளோ பெரிய மாலை வேணுமா, உனக்கே சளி பிடிச்சா இன்னொரு மாலை பூ வாடை அடிக்காது, அதுக்கு மூக்கு இருக்கு ஆனால் சுவாசம் இல்லையே, கால் இருந்தும் நடவா சிலையை நீ அழைச்சா நடக்குமா, சிலையை துதிக்கும் மனிதர் போகிறான் சிலை போல் இருப்பாங்க, அன்பர் இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவரை போல மாறுவாய். அப்படி சொல்லி பாட்டு பாடுவேன். பாட்டு பாடணும். அன்பான சகோதர சகோதரிகளை, மந்திரத்தை கற்று அவர் இவ்வளவும் சொன்ன பிறகு அவர் எங்களை அனுப்பி வச்சார். வந்துட்டோம். போய் கிறிஸ்தவர்களுக்கு மந்திரம் பண்ணாத, உங்களுக்கு யாராவது மந்திரம் பண்ணுறாங்க எவ்வளோ பண்ணுறாங்கன்னா நீங்கள் நம்பாதங்க. நீங்களும் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. உங்களுக்கு யாரும் மந்திரம் பண்ண முடியாது. நான் 96 உலகம் முழுதும், தமிழ்நாடு முழுதும், இந்தியாவில் 16 மாநிலம் போயிருக்கேன். எவ்வளோ பேர் மந்திரம் பண்ணுறது எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்க ரட்சிப்புக்குள்ள நான் இருந்திருக்கேன்.
இப்போ மந்திரவாதியாக இருந்து ரசிக்கப்படுறதுக்கு காரணம் யார் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் மந்திரவாதியாக இருந்தேன், ரசிக்கப்படுறதுக்கு காரணம் யார்? நீங்கள் தான். உங்களை போல சூனியத்தில் மந்திரத்தில் ஏவலில் யாராவது வந்து ஐயா கிட்ட ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. வாங்க உபவாசத்தில் இந்த சகோதரிக்காக இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க. மந்திரவாதி ரசிக்கப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணதை ஜபத்தை கேட்டு உங்களை போல முற்புதாக்கள் செய்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் என்னை ரசித்தார். அப்போ இன்னும் ரசிக்கப்படணும், இன்னும் ரசிக்க நிறைய மந்திரவாதி ரசிக்கணும்னா நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காக ஜெபம் பண்ணணும், பக்கத்தில் நடக்கிற சபைக்காக ஜெபம் பண்ணணும், ரசிக்கப்படாத ஜனங்களுக்காக ரசிக்கப்பட ஜெபம் பண்ணணும். உங்கள் காரியத்தை அவர் பார்த்துக்கிடுவார். ஆனால் நமக்காகவே போட்டு ஜெபம் பண்ண, சரி ஜெபம் தான் பண்ணுறீங்களே ஆண்டவரே எனக்கு ஒரு இடம் வாங்கணும், அந்த இடத்த கொடுத்தீரு, பணம் கொடுத்தீரு, நன்றின்னு சொல்கிறீங்களா? ஜெபம் பண்ணிவிட்டு பேசாமல் அப்படி எழுந்திரிச்சு போயிடுறேன். அவர் ஒன்று ஏன்னா அவர்கிட்ட கேட்கணும், கொடுப்பார், பெற்றுக்கொண்டேன்னு நன்றி சொல்லணும். அந்த நன்றி சொல்லலாம் நமக்கு அதுக்கு கிடைக்காது. அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த மந்திரத்தை கற்றுட்டு வந்த பிறகு நாங்களாம் மந்திரம் செய்ய முடியாது, அந்த சாத்தானும் போக மாட்டோம். ஆனால் யார்? இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் போராமையினாலும் எரிச்சலினாலும் நல்லா இருக்கான், நான் இப்படி இருக்கேன்னு வசதியாக இருக்கான், பிள்ளைகள் நல்லா படிக்காகலை, படித்து வேலைக்கு போயிட்டாகலை, நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு போராமையில் அப்பா அம்மா தன் பிள்ளைகளுக்கு பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? காசு காசுன்னு வந்து கேட்கான், எங்களை அடிக்கான். ஒரு அக்கா சொல்லிச்சு, இந்த மாதிரி போய் மந்திரவாதிகிட்ட பண்ணின்னா கொஞ்சம் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பான்னு சொல்லி வந்தவனு. அவன் பேர் என்ன? அரவிந்த். சரி அவனுக்கு எவ்வளோ ரூபா ஆகும்னு சொன்னோன்னு அவ கொடுத்துட்டு போயிடுவாங்க. சுடுகாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த அம்மாவை கூப்பிட்டு போய் கோடு போட்டு உட்கார வச்சுட்டு இந்த அம்மா கையில் அவளு கறி முட்டை பொரியெல்லாம் கொடுத்து அந்த அரவிந்தை கொடுத்தா அவன் கூப்பிட்டா எல்லா ஆவியும் அந்த அம்மா கூப்பிட்டு வச்சு அதை பொரியெல்லாம் கொடுக்கும். நான் இந்த அரவிந்துக்கிட்ட சொல்லுவேன், அப்பா அம்மாவை உன் பேருக்காரன் அடிக்கான், உதைக்கானான், பணம் பணம்னு கேட்கான, நீ கொஞ்சம் நாளைக்கு ஒரு 3 மாதம் போய் அவன் கூட இருந்து அவனை பைத்தியமாக்கு, அவங்களுக்கு நிம்மதியை கொடு. சரி நீங்கள் கொடுக்குறத கொடுங்க குருவே, நான் போகிறேன்னா நான் காலை அறுத்து ஒரு சொட்டு ரத்தத்தை கத்தியில் அவனுக்கு கொடுத்தா அப்படி நக்கிட்டு போய் அங்கே போய் அடுத்த எத்தனை நாளில் நீ அவனை மயக்கணும் அப்படி சொல்லி அனுப்பினா அதை செய்வான். இது அப்பா அம்மா. தாய் தகப்பன் சொத்து சுகத்தை கணம் பணத்தை தரமானங்காக நீ பிள்ளைகள் வந்து தாய் தகப்பனுக்கு மந்திரம் பண்ணுவான். மருமகா மாமியாருக்கு மந்திரம் பண்ணுவான். மருமகா மருமகளுக்கு, மாமியார் மருமகளுக்கு, அண்ணன் தம்பிக்கு, புருஷன் பொண்டாட்டிக்கு, பொண்டாட்டி புருஷனுக்கு, எல்லாத்தையும் 20 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாமல், பெற்றோர் இல்லாமல், சொத்து சுகம் இல்லாமல், வயக்காடு விளையக்கூடாது, கொய்யா மரம் விளையக்கூடாது, மிளகாய் காய்க்கக்கூடாது, எவ்வளவோ பாவத்தை செஞ்சேன். எவ்வளோ பாவம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டவர் என்னை மன்னித்து ஊழியக்காரனாக்கிட்டாரு. நீங்களும் எனக்காக ஒரு வருஷம் ஜெபம் பண்ணி என்னை மன்னித்துருங்க. அப்படி இருந்த என்னை ஆண்டவர் இன்னைக்கு, இனிமேல் நான் தான் உனக்கு, நீ ஜீவனம் இருக்கிற வரைக்கும் எனக்காக ஊழியம் செய்யன்னு சொல்லி ஆண்டவர் இப்போது எல்லா இடத்துக்கும் போய் பெரிய பெரிய அதிகாரிகள், கர்நாடகா முதலமைச்சர் எடியப்பாவா எடியரா, அவரை போய் சந்தித்தேன். கர்நாடகாவில் இருக்கிற பிரதமராக இருந்தார், யார் அவர் பேர் என்னது, தேவகவுடாவை போய் சந்தித்தேன். மகா ரட்சிக்கப்பட்டு இப்போ சர்ச்சை நடத்துகிறாங்க. ஆந்திராவில் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவங்க அப்பா ஏரோப்ளேனில் செத்து போனார்.
சந்திரசேகர் அவங்க பொண்ணு சர்ச்சி, இப்படி நிறைய பேர் சந்திச்சிருக்கேன். வாரணாசி போய் அங்கே பிணம் எரியும், அது திம்பாக. ஆனால் இந்த பக்கம் பொம்பளை நிர்வாணமாக இருக்கும், இந்த பக்கம் ஆம்பளையால் பண்ணி யானை மாதிரி படுத்திருப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படிலாம் போக வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். உங்களுக்கு செய்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யுங்க. திருமணத்தை நடத்தி வச்சுருப்பாரு, அதை சொல்லுங்கள். உன் பொண்ணுக்கு நடக்கலையா, வா ஐயா கிட்ட சொல்கிறேன், ஜெபம் பண்ணால் நல்ல மாப்பிள்ளையா நல்ல பொண்ணை கொடுப்பாரு, கல்யாணத்தை நடக்கும். வயசாகிட்டு இருக்குல்ல, 30 வயசு ஆகுதே, அப்படி போய் சொல்லணும். கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சா, வா ஜெபம் பண்ண, ஐயா ஜெபம் பண்ண உனக்கு நல்ல குழந்தை ஆண்டவர் கொடுப்பார். 1 வேணுமா 2 வேணுமா 3 வேணுமா, இப்படி போய் சொல்லணும். கடன் பிரச்சனையால் இருக்கான், சர்ச்சைக்கு வா, கடன் அடைக்க உனக்கு வருமானத்தை கொடுப்பார். நீங்கள் உங்கள் சாட்சியை சொல்லி சொல்லி உங்கள் தெருவில் இருக்கிறவங்களை என்ன செய்யணும், கொண்டு வரணும். எங்கள் ஊழியத்திலெல்லாம் ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதத்தை செய்திருக்கார். 10 வருஷம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அப்போ அவங்க சொந்தக்காரர் கூப்பிட்டு, இவங்களுக்கு 10 வருஷம் ஆயிட்டு, ஆனால் இந்திலிருந்து தான் பையனை கல்யாணம் முடித்தாங்க, குழந்தை இல்லைன்னா அவங்க சொல்கிறாங்க நம்ம சாமி தான் குழந்தை இல்லாமல் ஆக்கிட்டு அப்படின்னு சொல்லி பையனை ஒரே மருமகளை ஒரே திட்டுறாங்க. அப்படியா, கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு 50 பாட்டில் தேங்காய் எண்ணெய் வாங்கி ஜெபம் பண்ணி அதை எப்படி செய்யணும்னு சொல்லி, நீங்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சங்கீதம், அவர் திரவியத்தை அவர் கர்ப்பப்பையில் ஊற்றும் அப்படின்னு வரும். அப்படி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இவளுக்கு 2 குழந்தைய கொடுத்தேன், ஒன்று எலியா ஒன்று எலிசா. வெறும் வகத்திலே பேர் வச்சாச்சு. கடைசியில் பார்த்தா அடுத்த வருஷம் அந்த 2 பையன் பிறந்து இப்போ எங்கே பெரம்பூரில் தான் இருக்காங்க. அப்படி எத்தனை இடத்துல பிளஸ்ஸி பிளஸ்ஸன் பேர் அப்படிலாம் ஆண்டவர் செய்கிறார். நீங்கள் ஊழியம் செய்யணும், ஆத்துமா ஆதாயப்படுத்தணும். ஆத்துமா ஆதாயப்படுத்தணும்னா உங்களுக்கு அவங்க ஒரு கிரீடம் இருக்குது, புக்கு இருக்குது, உங்கள் பேர் மட்டும்தான் அங்கே இருக்கும். அந்த கிரீடத்தில் முத்து பதிக்கப்படாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் பக்கத்து வீட்டில் உங்கள் சர்ச்சுக்கு வர்றவங்க சுவிசேஷம் சொல்லி அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போயிருந்தா, நீங்களும் அவங்களும் போகும்போது அவங்களுக்கு அங்கே முத்து பதிக்கப்பட்டிருக்கும், உங்களுக்கு மதிக்கப்படாமல் இருக்கும். கிரீடம் முத்து பதிக்கதை அவங்க தலைமையில் வைப்பாங்க, உங்களுக்கு வெறும் கிரீடத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஆத்மா ஆதாயப்படுத்தணும். இது யாரு மேய்ப்பர், உங்களை மேய்க்கிற மேய்ப்பர். நீங்கள் யாரு? ஆடுகள் குட்டி போட்டிருக்கீங்களா? சொல்லுங்கள், எத்தனை குட்டி போட்டிருக்கீங்க? ஆத்மா ஆதாயப்படுத்துறது தான் குட்டி போடுறது, வீட்டில் பிள்ளைகள் வைக்கிறதுல இல்லை. சொல்லுங்க. நாங்கள் டெய்லி ஆண்டவர் பற்றி சொல்லுவோம், எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். பஸ்ஸு ஓட்டுறவங்கிட்ட, ட்ரெயின் ஓட்டுறவங்கள அவங்ககிட்டயே சொல்லுவோம், காடுகிட்டையும் சொல்லுவோம், டிரைவர்கிட்டையும் சொல்லுவோம். கொஞ்சம் நில்லுங்க ஐயா, ஒரு டேக்ஸை கொடுத்து உங்களை இந்த வேலைக்கு கொண்டு வந்தது இயேசு, உங்களை உண்டாக்கினவர் இயேசு, உங்களுக்குள்ளே வாழ்கிறவர் இயேசு. அவர் தான் இந்த வேலையை கொடுத்துருக்காரு. பார்த்து அவர் உங்களை பத்திரமா ஓட்ட சொல்லுவார். நீங்கள் காடாயிருங்க. பஸ்ஸு டிரைவர்கிட்ட, கண்டக்டர்கிட்ட, லாரி ஓட்டுறவங்கிட்ட, ஆட்டோ ஓட்டுறவங்கிட்ட, எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம், உங்கள் பேர் என்ன? பேரை கேட்டு பேரையே மாற்றி விட்டுருவோம். சரியா எங்கன்னு பார்த்தாலும் ஏறுங்க ஏம்பாங்க. ஏறுனா காசு தருவேன். அப்படி நம்ம வச்சுக்கணும். நம்ம தெருவில் இருக்கிற தெருவாக இருக்கிற சாத்தாலாம் நீங்கள் போகும்போதே உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ரட்சிக்கப்படலாம், அந்த வீட்டில் இருக்கிற இருள் ஓடணும் உங்களை பார்த்து. ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்துக்கே நீ வெளிச்சம்.
மலை மேல் இருக்கிற பட்டணம். அதான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். இந்த ஊருக்கே உப்பாக இருக்கணும். உப்பு இல்லாத வீடே கிடையாது, தெரியுமா? அதுக்கு தான் தேவன் உப்பை முதல் உப்பை முன்குறிக்கிறார். உப்பாக இருக்கணும். என்ன இப்போ எங்களை ரசிக்கப்பட்ட பிறகு எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயா இப்படி வாங்க, கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போங்க. ஏன் நேற்றுலாம் சண்டையா, ஏதோ சாத்தான் வந்துட்டான். அது ஆண்டவர் பிள்ளைங்களும் சொல்லுவாங்க, இந்து பிள்ளைங்களும் சொல்லுவாங்க. நாங்கள் போனோன்னா அங்கே இருந்தாச்சா பார்த்தேன், எங்கேயும் காணமேன்னு பார்த்தா பாத்ரூம்புக்குள்ளே தான் இருப்பான். ஏய் அப்படின்னா ஒரே ஓட்டம். அன்னைக்கும் பார்த்தேன், இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த சாத்தானை. 62 வார்த்தைகள் சொன்னோன்னா எல்லா சாத்தானும் முன்னாடி வந்து, சொல்லுங்க குருவே என்ன செய்யணும் என்ன. அவர் சொல்வார், இவனுமேல் இவங்க தான் குரு, இவர் சொல்படி கேட்டால் உனக்கு எல்லாம் கிடைக்கும். சரி உத்தரவு கொடுங்க. முருகா இங்கே வா, பெருமாளை இங்கே வா, ஐயா அப்பா இங்கே வா, பரமசிவனே இங்கே வா, உன் பேருக்காரன் இப்படிலாம் செய்கிறான் போ, அவங்க கூட கொஞ்சம் நேரம் தான் அவங்களெல்லாம் மட்டம் பண்ணேன். நான் போக மாட்டேன்னா அடி பெரம்பு எடுத்து சாட்டை எடுத்து அடித்து சுடுகாட்டில் கட்டி வச்சுருவேன். இன்றைக்கும் போன வீட்டில் இருக்கான்னா பயங்கரமான ஆவிகள். நம்ம பரிசுத்த ஆவியில் நிரம்பி நல்லா நிரம்பி நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா லூசிப்பர் ஆவியே வந்துடுவான். பரிசுத்த ஆவி விளைகிறோம், யார் வந்துடுவா? அப்படி இருக்கக்கூடாது. கோபம் வரணும், ஆனால் அதே கோபம் வந்து வைராக்கியமாக இருக்கக்கூடாது. சும்மா பொண்டாட்டியை புருஷன் அடிச்சுட்டா சரி சரி அந்த கையை பிடிச்சி முத்தம் வைங்க. பொண்டாட்டி புருஷனை 4 வார்த்தை பேசுனா என்ன செய்யணும்? பேசுன வாய்க்கு முத்தம், நீ அப்படி அப்படி முத்தம் வைங்க. நம்மளை திருத்த தான் பண்ணுவாங்க. நேரம் இருக்க வாங்க, வேலைக்கு போயிட்டு பிந்தி வாரியில், பிள்ளைகள் தூங்கின பிறகு வாரியில்லைன்னு சொல்லுவாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கேன், யாருக்கிட்டையா பேசிட்டு ஃப்ரெண்டை பிடிச்சிக்கிட்டு அங்கே அலையக்கூடாது. அவங்ககிட்ட 2 நாள் போனால் 3ஆம் நாள் தண்ணியை ஊற்றி விட்டுரும். சாத்தான் அவன் மூலியமாக கிரியை பண்ணும். வேலைக்கு போனோமா, என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, கேட்கீங்களா கேட்கீங்களா வீட்டுக்கு. நான் ட்ரெயினில் பார்க்கணும், நான் அத்திப்பட்டில் ஏறுவேன், எனக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருவாங்க. பார்த்தா எல்லாரும் குடும்பத்தையே மறந்துடுறாங்க. செல்லை தான் செல்லை. அந்த பெட்டி முழுவதும் 40 பேர் இருந்தால் 40 பேர்கிட்டையும் செல்லு தான் இருக்கு. ஹல்லேலூயா. எங்க வண்டியில் ஹல்லேலூயா. பிள்ளைய மறந்துடுறாங்க, பொண்டாட்டியை மறந்துடுறாங்க, அப்பா அம்மாவை மறந்துடுறாங்க, இந்த செல்லையே இருக்கானுங்க. வண்டி எங்கேயாவது போய் மோதுன்னா நமக்கு தெரியுமா? அந்த ஆளை போயிடுவான்னு நான் சொல்லிடுறேன். செல்லை பைக்குள்ளே வைங்க. ஒரு அர்ஜென்ட்டுக்காக ஃபோன் பண்ணுறதுக்கு செல்லு வந்த பிறகு நாடே கெட்ட குட்டிச்சவர் ஆகிட்டுன்னு வண்டியிலே சொல்லிடுறேன். சரிதானே? நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தப்பாக இருக்கான்னு கேட்பேன். இல்லையா இல்லையா பைக்குள்ள. நம்மளும் சொல்லணும், நம்ம பிள்ளைகள்கிட்ட செல்லு கொடுக்கக்கூடாது. என்ன செல்லு பார்க்குறீங்களா? செல்லு பார்க்குறீங்களா? நீ பார்க்குறியா? நீ பார்க்குறியா? செல்லு நீ செல்லு பார்க்குறியா? கொடுக்காங்களா? சும்மா சொல்லு, உனக்கு ஒரு பரிசு தருவேன். அதுக்கு தான் செல்லு பார்க்க. என்ன தம்பி செல்லு பார்க்குறீங்களா? செல்லு பார்த்தா செல்லு வாங்கி தருவேன். அதுக்கு தான். என்ன சொல்லுங்க, கையை தூக்குங்க யாரெல்லாம் செல்லு பார்க்க. செல்லுலாம் பார்க்கக்கூடாது, கண்ணு தெரியாமல் போயிடும். பிறகு தண்ணி எங்கே இருக்குது, சோறு இருக்குன்னு. செல்லு பார்க்கக்கூடாது. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், புருஷனுக்கு கீழ்ப்படியணும், பொண்டாட்டிக்கு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இங்கே கீழ்ப்படிஞ்சாதான் மேல் படிக்கே போக முடியும். நான் வரும்போது 2 படி அங்கே இருக்கு. அந்த 2 படிந்து தான் நம்ம மேலே வந்தோம்.
படியில்லைன்னா குதிச்சிருமா? வயதானவங்கெல்லாம் அங்கே வெளியே தான் நிற்கணும், சேர் போட்டுருக்கு. கீழ்ப்படிந்தாதான் அவன் சாசு பிடிச்சிருந்தவன் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தான், போய் எல்லா இடத்துலையும் சத்தியத்தை சொன்னான். இப்போ நிறைய இருக்கு, டைம் ஆக போகுது. நம்ம இந்த ஊரெல்லாம் சுற்றி நோட்டீஸ் ஒட்டி வர சொல்லி ஒரு வாரம் இங்கே மீட்டிங், குழந்தை இல்லையா, திருமணம் நடக்கலையா, இல்லை கடன் பிரச்சனையா, இல்லை கேஸா, கோர்ட்டு கேஸா, இல்லை புருஷனை பொண்டாட்டி பிரிஞ்சிருக்காங்களா, இதெல்லாம் நோட்டீஸில் போட்டு வர சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஜெபம் பண்ணி ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும். நீங்கள் தான் வீட்டுக்கு போய் நோட்டீஸை கொடுத்து கூப்பிட்டு வரணும். அதுதான் உங்கள் கடமை. அப்பமா சுவிசேஷம் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சரின்னு சொல்லுங்கள், தலையை நல்லா ஆட்டுங்க. நீங்கள் ஆட்டுறது நான் அப்படின்ன மாதிரி இருந்து. கர்த்தர் நல்லவர். நல்லா 1980 சென்னைக்கு வந்தேன், பொன்னேரிக்கு போனேன். நாடார் சங்க தலைவர், நான் பேரையே சொல்கிறேன், நாடார் சங்க தலைவர் ஜெயபால், குடும்பத்தில் மந்திரம் பண்ணிட்டாங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்க. அங்கே போய் அந்த கட்டெல்லாம் உடைச்சி கடைசியில் அங்கேயே தங்கிட்டோம். அங்கே தங்கி இருக்கும்போது மீஞ்சூரில் மணி ஐயர்னு ஒருத்தர் வந்தார். அவரை பழக்கம் பிடிச்சி அவங்கக்கிட்ட சினிமா நடிகர்லாம் வருவாங்க, டைரக்ஷன் எல்லாம். அப்போ அந்த நான் போனோன்னா ஈவி சரோஜா டைரக்ஷன் ராமனா பறையமலை கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து படம் நல்லா ஓடணும், நல்லா அப்படிலாம் இருந்தோம். கடைசியில் ஒருத்தர் வந்தார், வள்ளூர், அத்திப்பட்டு வள்ளூரில் செத்தாவி வந்து எங்களை ஒரே அலக்கழிக்குதுன்னு. அது செத்தாவி இல்லை, உயிரோடு இருக்கிற விக்கிரகத்தாவி. ஆனால் அவங்களுக்கு தெரியாதில்ல. அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்தேன். சுடுகாட்டில் வீடு இடம் இருந்துச்சு, சுடுகாட்டிலே வீட்டை கட்டிட்டேன். இப்போமா அந்த இதெல்லாம் சுடுகாட்டு இருக்குது, சுடுகாட்டில் தான் வீடு இருக்குது. அந்த ஊர் மக்கள்லாம் யார் அவருன்னாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு மயக்கத்தை கொடுத்து வெறும் அந்த இடத்துல வீட்டை கட்டி அங்கே தான் மந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 82 வீட்டை கட்டினேன். 92 முனீஸ்வரன் ஆய்வு வந்து சொன்னேன், இளைய மகனை ரத்தத்தை குடித்து கொன்ன பிறகு தான் உன் சொல்படி கேட்பேன்னா கேட்க மாட்டேன்னுச்சு. அதுக்கு என்னென்னமோ சொன்னோம். ஆனால் சரி கொண்டுட்டு பண்ணி 17 நாள் பொன்னேரி ஆஸ்பத்திரியில் ஜுரத்தோடு இருந்து 17 நாள் 9 மணிக்கு இறந்து போனோம். அடுத்த நாள் பொன்னேரி சின்ன காவணத்தில் பிதைச்சிடலான்னு மூடி போட்டோம். 1 மணி இருக்கும், ஒரு பையன் ஓடி வந்து மூடி போட்ட பாடி கத்துது, ரத்தம் கேட்கு. நாங்கள் போகிறோம், ஏசு ரத்தம் ஏசு ரத்தம் ஏசு ரத்தம்னு உயிர் வந்துட்டு. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ தான் உயிர் போகுதுன்னு பால் வாங்கி ஊற்ற போனாங்க. படுபாவி, நான் வந்து என் பெத்த பிள்ளைக்கு நான் பாலை ஊற்றுறேன். ஆண்டவர் ஜீவனை கொடுத்து இன்றைக்கி பாஸ்டராக வச்சு பாஸ்டராக இருக்கான். சாமுவேல் தேவராஜ், மந்திரமூர்த்தி, மாயாண்டி, சொடலை மாடு. எனக்கு பேர் ஜான் கொர்னலியோ. இது முருகன் பொண்டாட்டி வள்ளியம்மா, இப்போ அன்னாள் ஜெவமணி. பெரிய பையன் பேர் சசிகுமார், இன்னைக்கு மோசஸ்மானுங்க. 4 பேராக இருந்தோம். ஒரு மருமகா வந்துச்சு, பால் தங்கம். அவங்களுக்கு 2 பிள்ளை, பொம்பளை பிள்ளை, ஜபக்கனி ஜபசீலா. 2வது மருமகா அந்த சாமுவேல் தேவராஜ், சைலி கமோல், கமிஷனர் ஆஃபீஸில் போலீஸ் அதிகாரி, இன்ஸ்பெக்டராக இருக்குது. அவங்களுக்கு 2 பையன், பிளஸன் பிரைசன். அதுக்கு பிறகு பேத்தியை கெட்டு கொடுத்து இவாஞ்சலி ஏஞ்சல். இத்தனை பேர் இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை நடத்துகிறார் ஊழியத்தில் வல்லமையாக. போன இடம்லாம் விடுதலை தான். அந்த அவங்களை ஆளுகை செய்கிற சாத்தான் ஓடுறான். இப்போ அந்த எனக்குள்ளே இருக்கிற நான் மந்திரம் உயிர் வந்த பிறகு
போய் அந்த பூஜை ரூமில் உட்காந்து கேட்குறேன், இனிமேல் உன்கிட்டையும் வரமாட்டேன், உன் சொல்படி கேட்க மாட்டேன். எதுக்குடா? உன் வீட்டிலையும் உன் கிட்டையும் ஒரு அக்கினி இருக்கு. அந்த அக்கினி தான் இன்ன வரைக்கும் பாதுகாக்கும். அப்போ எனக்குள்ள இருக்கிற அக்கினி தானே உங்ககிட்ட இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? தைரியமாக சொல்லணும். இயேசு உங்கள் கூட பக்கத்தில் தான் இருக்கிறார். பாட்டு மட்டும் பாடுவோம். என்னது? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். அப்படிதானே? இதை சொல்லுவோம். ஆனால் பூனையை பார்த்து பயப்படுவோம், நாயை பார்த்து அதெல்லாம் உண்டாக்குனது இயேசு. அப்படிதானே? சாத்தானே கழுதையாக போய் வண்டியில் மோது, பன்னியாக போய் வண்டியில் மோது, இப்படிலாம் அனுப்புவேன். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கி இன்றைக்கி எங்கே போனாலும், இந்த ஆந்திராவுக்கு போனாலும் இல்லை கர்நாடகா போனாலும் கேரளாவெல்லாம் மந்திரவாதிகளே ரசிக்கப்பட்டாங்க. அன்பான சகோதர சகோதரிகளை, நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதாவை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டாங்க, ஜாமீன் கிடைக்கல. ஓபிஎஸ், ஜெயசெட்டி பிரபாகரன், எடப்பாடி எல்லாம் அந்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து அந்த ஆஃபீஸில், அதிமுக ஆஸ்பத்திரியில் நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஜாமீன் கிடைக்கணும். எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாம் பாவ அறிக்கை எடுங்க, எல்லாரும் நாங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிங்க, அம்மா செஞ்ச பாவத்தை மன்னிங்க. 5 நாள் கழிச்சு ஜாமீன் சொல்லிட்டாரு. 5 நாள் கழித்து ஜாமீன் கிடச்சிச்சு. ஓபிஎஸ் போய் சொன்னார், ஜெயலலிதா சொல்லிச்சு, இதில் விடுதலை ஆகிட்டேன், அதில் விடுதலை ஆகணுமே, அவளை கூப்பிடு. எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டாங்க. போயசன் கடந்து போய் 3 ஹவர் அறிக்கையிட்டு, பாவ அறிக்கையிட்டு, கண்ணீர், நாங்கள் அழுக, அந்த அம்மா அழுக, எல்லாம் வெளியே இருக்காங்க. சசிகலாலாம் உள்ளே கூப்பிட்டு போய் ஜெபம் பண்ணி ஆண்டவர் விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லியாச்சு. விடுதலையே கிடச்சிச்சு. நல்லது செய்கிறேன்னு கொண்டு விட்டானுங்க. அப்போனோவில் வச்சிருக்கு. நைட்டு ஜெபம் பண்ணுறோம், உண்மையை சொல்கிறேன், நைட்டு ஜெபம் பண்ணுறோம், அது செத்து போச்சுன்னு அம்மாவுக்கு தீர்க்கதரிசனம். அடுத்த நாள் காலையில் ஓபிஎஸ்க்கு சொல்கிறோம், ஐயா அம்மா இறந்து போச்சு. அம்மா இல்லை இல்லை இல்லை, அம்மா இறந்து போச்சுன்னு ஆண்டவர் சொன்னார், நீ இல்லைன்னு சொல்கிறீங்க. அன்னையோடு அவரை விட்டேன். ஆண்டவர் போய் சொல்லுவாரா? 75 நாள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிமுக ஒருத்தனையும் பார்க்க மாட்டேன். அப்படிலாம் தேவன் நம்ம மூலியமாக அற்புதத்தை செய்கிறார். உங்கள் மூலியமாக செய்ய மாட்டாரா? இங்கே இருக்கிற கவர்மெண்டில் இருக்கிற அதிகாரிகள், யார், முனிசிப்பு, எல்லாரையும் பொன்னேறி போவேன், பொன்னேறிட்ட போய் 1 நிமிஷம் அப்படியே இருங்க, அல்ல இல்லையா அப்படின்னு ஏன் வந்துட்டார். என்ன சொல்லுவேன்? வந்தவங்களுக்கு நல்லதே செய். ரிட்டையர்ட் ஆன பிறகும் 90 வயசு 100 வயசு வரைக்கும் பணம் சம்பாரித்து வாங்கி சாப்பிடுவேன். ஆனால் நல்லது செய்யலைன்னா பாதியில் புட்டுட்டு போயிடுவேன், உனக்கு பென்ஷனும் கிடையாது. வந்துட்டாரியா, மாதம் மாதம் போய் சொல்லுவேன். அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்லுவேன், நல்லவனா கெட்டவனா, பாஸ்டர்னு வந்தாச்சுன்னா விசாரிக்கணும். உடனே எப்போ யார் போட்டு அவர் பிடிக்கணும்னு நினச்சா வாங்கிட்டு இருக்கிற இயேசு போயிடுவார், நீ வேலை செய்ய மாட்டேன். அவ்வளவு தைரியமாக பேசணும். கர்த்தர் நல்லவர். டைம் ஆகிட்டா. ஆனால் உயிர் வந்த ஜீவனை கொடுத்த மகன் இன்னைக்கு புரசவகத்தில் ரெகப்போ தப்போஸ்தில் சபைன்னு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நாங்கள் அப்படியே தேசம் முழுதும் போயிட்டுருக்குறோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் ஊழியத்துக்காக. நல்லா கேட்டுடுங்க. கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, ஒரே ஆவிதான் உங்ககிட்ட இருக்கணும். என்ன ஆவி? அன்பு ஆவிதான். மீதி எல்லாம் வம்பு. அந்த வம்பு உங்ககிட்ட வரக்கூடாது. என்ன? நீங்கள் எல்லாரையும் நம்பக்கூடாது. படிக்கிற பிள்ளைகள் கூட பிறண்டு வச்சுக்கிட்டு அவங்க எண்ணத்தையும் கொடுத்தா குடிக்கூடாது. துறைப்பாக்கத்தில் எத்தனை ஆயிரம் பிள்ளைகளுக்கு அங்கே ஜாம் பண்ணுறோம் தெரியுமா? மருந்து கொடுத்து மயக்கிடுறாங்க.
யாரை நம்பணும்? இயேசுவை. நம்பு 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 இயேசுவையே நம்பு, இயேசுவையே நம்பினால் வராது வம்பு. அப்படி தானே? இயேசுவை நம்புவோம். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, ஓத்துறத்தில் பொறுமையாக இருங்க, ஜபத்தில் உறுதியாக தருங்க, விசுவாசிங்க. விசுவாசம் பெருகணும். நம்பாதே நம்பாதே நம்பாதே, நாசில் சுவாசமுள்ள மனுஷனையே நம்பாதே, இயேசுவை நம்பினால் தெம்பு, மனுஷனை நம்பினால் வம்பு. போய் பணம் கேட்பீங்க, சரி நீங்கள் சாயங்காலம் வாங்க 10,000 ரூபா தரம்பாங்க. அவங்கள நம்பி இருக்குன்னு சாயங்காலம் போகும்போது இல்லைன்னா அவர் மேலே கோபம். ஆனால் இயேசுவிடத்தில் கேளுங்க, கொஞ்ச நாளில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். நம்மளை ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஒரே தெய்வம் இயேசு தான். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்ன தெய்வம் இயேசு. நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். பிறகு ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 42 வயசு வரைக்கும் பார்த்தா 1996 வரைக்கும் எனக்கு படிக்கவே தெரியாது, பள்ளிக்கூடம் போனது கிடையாது, வெறும் முட்டாள், மூளையே கிடையாது. வர்றவங்ககிட்ட பணம் இவ்வளோ வேணும், இப்படி தான் இப்படி செய்வேன்னு தான் பேசுவேன், படிக்கையே தெரியாது. ரட்சிக்கப்பட்டு 96 ஆயிட்டு வயசு, 1996. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எல்லாம் பைபிளை கொண்டு போகிறாங்களே, எல்லாரும் படிக்காங்களே, எனக்கு படிக்க தெரியலையே. ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் முழுதும் நீ என் கூட பாதத்தில் உட்காரு, உனக்கு ஞானத்தால் நிரப்பேன். அதே மாதிரி உட்கார்ந்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சங்கீதம் 19:7, ஆதியும் மந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் நான் தான் பேதையை ஞானியாக்க வேண்டார். அந்த சங்கீதத்தை படித்த பாருங்க, இன்றைக்கி எல்லா இடத்துலையும் செய்தி கொடுத்துருக்கேன். உங்களுக்கெல்லாம் வாத்தியார் டீச்சரு அப்படி நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு வாத்தியார் ஒரே வாத்தியார் இயேசு. இன்றைக்கி என்னை மாதிரி தமிழ் படிப்பீங்களா? இங்கே படிக்க தெரியாதவங்க யார் இருந்தாலும் இயேசுகிட்ட கேட்டால் ஞானத்தால் நிரப்புவார், கல்விமான் நாவை தருவார், படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் டாக்டர் ஆகணுமா? அப்போ நீங்கள் டாக்டர் தான். இன்னும் இருந்து அவங்க அப்பா அம்மா அந்த பிள்ளைய டாக்டர்னு தான் கூப்பிடணும். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். என்ன நீ என்ன போலீஸ் ஆதி டாக்டரா? இந்த பொண்ணும் டாக்டர் தான். நல்லா நீங்கள் உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின்படி உனக்காக கடவுள்னு சொல்கிறான். அப்போ இந்த பெண்ணை இன்னிலேருந்து டாக்டர் ஊசி போடுவீங்களா? கர்த்தர் நல்லவர், அற்புதத்தை செய்கிறவர். வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன், ரெண்டாவதும் ஜெபம் பண்ணுவான். யாருக்கெல்லாம் சரீரத்தில் விளைவினம் இருக்கும், இப்போ தொட்டுலாம் ஜெபம் பண்ணுன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணுறேன், இங்கேருந்து கரத்தை நீட்டினாலே ஆண்டவருடைய கரம் உங்களை தொடும். நீங்கள் யாரோ பெரிய அப்படி ஜெபிக்கக்கூடாது. சாத்தானையும் ஜெயிக்க, பேயையும் ஜெயிக்க, உங்களையும் தொட, அது அப்படியே எங்கே இறங்கிடும். ஆவியானவர் கூட இருக்கிறார். அங்கங்கே போய் பெரிய பெரிய மீட்டிங் போட்டோம்னா போகக்கூடாது. உங்களை ரட்சிப்புகளை நடத்தின, கர்ப்ப வேதனைப்பட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ண பாஸ்டர் அம்மா பாஸ்டர் இவங்களை விட்டு எங்கேயும் போ. நல்ல அப்பா அம்மா சொல்கிறத கேளுங்க. நீங்கள் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு ஐயா கிட்ட சொல்லுங்கள். ஐயா என்கிட்ட சொன்னால் நான் வீட்டிலிருந்தே ஜெபம் பண்ணுவேன். அந்த எதனால் உங்களுக்கு வந்ததுன்னு ஐயா கிட்ட சொல்லிடுவேன். அவங்க சொல்லும்போது நீங்கள் அதை மாற்றிக்கிடுங்க, ஜெபம் பண்ணுவோம். அன்பான இயேசுவே, இந்த 2026ஆம் ஆண்டு ஆண்டவரே, இந்த 6வது மாதம் 14ஆம் தேதி காலையிலேருந்து நீர் மகிமைப்பட்டு எவ்வளவோ சொல்லலாம். பிள்ளைகளுக்கு நேர்மூலமாக இதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். வேண்டாம்,
நீர் எல்லாரையும் பார்க்குறீங்க. நான் முகத்தை பார்க்கிறேன், இருதயத்தை நீ ஆராய்ந்து பார்க்கிறதே. அவர் இருதயத்தின் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் நிறைவேற்றி உன் மன விருப்பத்தின்படி இந்த தந்தரலி உன் ஆலோசனை நிறைவேற்றுவாராகன்னு சொன்னேன். சங்கீதம் 20 படி அப்படியே செய்யுங்க. ஒவ்வொருவரையும் சிரசில் தொடுங்க. சிரசில் கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தை ஊற்றுங்க. ஒவ்வொரு மேலேயும் உச்சியிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நரம்பு, எலும்பு, சதை, ஒவ்வொரு அவயத்திலையும் ஊடோறி பாய்ந்து சரீரத்துக்குள்ளே இருக்கிற எல்லா பலவீனமும், எல்லா நோய்களும் எல்லாத்தையும் நேர் தொட்டு சுகமாக்கும். நேர் இப்போது அப்படியே செஞ்சதுக்காக நன்றி நன்றி. இந்த இடத்துல ஊழியம் செய்கிற தேவதாசனையும் மனைவியையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. எங்களுக்கு வலதுகை பக்கம் இருக்கிற இடத்த விரிவாக்கும், எல்லையை விரிவாக்கும். ஆண்டவரே, உங்களுக்கு சித்தம் இருந்தால் இதையே வாங்கி கொடுங்க. இங்கேயே நடத்த கிருபை தான். இயேசு நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நல்ல பிதாவே. பெரிய பாஸ்டர் அல்லேலூயா. அருமையான தகப்பனாருடைய ஊழியங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படும்படி மெல்ல கரங்களை உயர்த்தி அவங்க சந்ததியாய் தலைமுறையாய் தேவன் அவர்கள் ஊழியக்காரர்களாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், ஆண்டவர் முன்குறிக்கப்பட்டவர்களாய், தாயின் கருவிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர் இவர்கள் ஊழியக்காரர்கள் என்று தாயின் கருவிலே கர்த்தர் முன்குறிச்சார். அவர் அழைச்சவர் உண்மையுள்ளவர். இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் நடத்தும்படியாக எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் வரங்கள், கிருபைகள் சந்ததி மேலே, இவங்க எல்லா ஊழியத்தின் மேலே போகிற இடத்துல தேவன் மகிமைப்படுவாராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. எத்தனை பேருக்கு சாட்சி பிரயோஜனமாகுது?